ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. பாவம் செய்தால், விசுவாசி பாவம் செய்தால் பரலோகம் போகிற வாய்ப்பு பறிக்கப்பட்டு விடுமா? பாவம் செய்தால் ரட்சிப்பு இழக்கப்பட்டு விடுமா என்பது போன்ற கேள்விகள் அதிகமாக கேட்கப்படுகின்றன. ஆனால் முக்கியமாக நாம் கேட்க வேண்டிய கேள்வி, பாவம் செய்தால் தேவ உறவை இழப்போமா அல்லது இழக்க மாட்டோமா என்பதே. ஏனென்றால் பரலோகம் போக முடியாததும் இந்த பூமியில் தேவ உறவுடன் வாழ்வது அல்லது வாழாததிலேயே அடங்கியுள்ளது. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் பாவம் செய்தால் உடனேயே தேவ உறவை இழந்து விட மாட்டான். ஆனால் தேவ உறவை அனுபவித்து மகிழும் வாய்ப்பை தற்காலிகமாக இழக்கின்றான். தவறு செய்யும் போது தேவ உறவால் பெற்ற நல் மனசாட்சி பாதிக்கப்படும். தவறு செய்யும் போது தேவ சமூகத்தின் விளைவான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்பிக்கை உணர்வையும் அனுபவிக்க இயலாமல் போகிறது. அந்த மனிதன் தவறை உணர்ந்து வருந்தி கர்த்தரிடம் ஒப்புரவாகும் போது மறுபடியும் தேவ உறவின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க இயன்றவனாய் மாறுவான். தவறு செய்த மனிதனுக்கு ஏற்படும் நஷ்டம் தேவ உறவு அல்ல. தேவ உறவினால் வரும் சமாதானம், சந்தோஷம், நம்பிக்கை போன்றவையே நஷ்டமாகும். கணவன் மனைவிக்கு ஒரு தவறு செய்தாலோ அல்லது மனைவி கணவனுக்கு ஒரு தவறு செய்தாலோ உடனேயே உறவு இழக்கப்படாது. ஆனால் அவர்கள் உறவை இழக்காவிட்டாலும் அந்த உறவு தருகின்ற சந்தோஷத்தை அனுபவிக்க இயலாமல் போகின்றனர். தவறுகளுக்கு மனம் வருந்தி தேவனோடு ஒப்புரவாகும் போது மறுபடியும் தேவ ஐக்கிய சந்தோஷங்களை அனுபவிக்க முடியும். அதே வேளையில் தவறுகளில் பாவங்களில் நிலைத்திருக்கும் போது தேவ உறவு தொடர்ந்து அனுபவிக்க இயலாததாக மாறும். தொடர்ந்து தேவ உறவை அனுபவிக்காமல் பாவத்தின் வஞ்சனையினால் மனம் கடினமானால் தேவ உறவு நஷ்டமடையும். அது தேவன் தாம் தந்த உறவை திருப்பி எடுத்துக்கொள்வது அல்ல, நாம் தேவ உறவை விட்டு விலகிச் சொல்வதாகும். அதுதான் நித்திய வாழ்விற்கு நம்மை தூரமாக்கும். ஏனென்றால் நித்திய வாழ்வு என்பது தேவ உறவுடன் வாழ்ந்து முடிக்கின்றவர்கள் பெறுகின்ற நித்திய ஈவு ஆகும். சிந்தனைக்கு, பாவம் செய்கிறவனையும் கர்த்தர் நேசிப்பார். ஆனால் அந்த நேசத்தை அனுபவிக்க பாவம் அனுமதிக்காது. பாவம் செய்கிறவனையும் கர்த்தர் நேசிப்பார். ஆனால் அந்த நேசத்தை அனுபவிக்க பாவம் அனுமதிக்காது.